கேரளா லாட்டரி கெஸ்ஸிங்கில் டுடே நம்ம பார்க்க போகிறது 24/7/2024 ஒரு 50-50 லாட்டரி ட்ரா நம்பர் 104 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு அல்டிமேட்டான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்குரிய நிறைகள் குறிகளை இப்போ நான் சொல்கிறேன். மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணி கேஎல் டைமண்ட் பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது நம்மளுடைய மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு பேக்கு தான் அது. கேஎல் டைமண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா கெஸ்ஸிங்கும் மினிமமாக விசிபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம 50-50 லாட்டரி கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ரீசக்தி ட்ரா நம்பர் 425 ஒரு ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். அதாவது ஏ போர்டு 2, பி போர்டு 4, சி போர்டு 7. நம்ம பெண்டிங் நம்பர்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? சி போர்டில் வரக்கூடிய ஒரு பெண்டிங் நம்பர் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சி போர்டு ஃபர்ஸ்ட் வந்து ஹைலைட்டான ஒரு சி போர்டு 7, 6 பெண்டிங் சொல்லியிருந்தோம். அதில் பார்த்துக்கிட்டோம்னா 7 டுடே ஒரு நேற்று தான் நம்ம ஓப்பனாகவே சொல்லியிருந்தோம். சி போர்டு 7 இன்னும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதில் பார்த்துக்கிட்டு நம்ம சொன்ன மாதிரி 7 கரெக்டாக உள்ளே வந்துருச்சு. சி போர்டு 7 வச்சிட்டோம். இன்னும் சி போர்டில் பெண்டிங்கான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 6 மட்டும் தான். ஓகேங்களா? இதில் நம்மளுக்கு சூப்பரான ஒரு தரமான ஒரு போர்டு வின்னிங்ல இது. ஓகேங்களா? இந்த மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு வின்னிங்க்கு வரல, வெயிட் பண்ணுங்க, இந்த வந்துடுறேன். அப்புறம் வீடியோவில் போட்டிருந்த ஒரு கெஸ்ஸிங் பார்த்துக்கிட்டீங்கன்னா பிசி சாரி நம்ம ஏபிஐசிபிசி கொடுத்துருந்தோம் இல்லையா? அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபி 24 வீடியோவில் பாஸு. ஓகேங்களா? இது வந்து 24, இது வந்து வீடியோவில் போட்டிருந்த ஒரு கெஸ்ஸிங். நம்ம மெம்பருக்கு போட்டிருந்த ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம என்ன பாஸ்னா ஏசி. ஓகேங்களா? ஏசி 27. ஓகேங்களா? 27 ஒரு பாஸு. ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போய்கிட்டு இருக்குன்றதுக்கு இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அது மட்டும் வின்னிங் இல்லை, இப்போ இது மட்டுமே வின்னிங் இல்லை, இன்னும் வின்னிங் இருக்கு. இருங்க, அடுத்து நான் ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இந்த வர்றேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நம்மளுடைய ஆல் போர்டு கெஸ்ஸிங் இருக்கு இல்லையா? ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் நம்ம கொடுத்துருந்த நேற்று வீடியோவில் கொடுத்துருந்த ஒரு நம்பர் 047. இதில் வந்து 4, 7 பிசி ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னுங்க. ஓகேங்களா? அதை முதல்ல கரெக்டாக பார்த்துக்கங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருந்த ஒரு வின்னிங் 7 பாஸு. இப்போ இதுலேயே உங்களுக்கு புரியுதா? மெம்பர்ஷிப்புக்கும் ஹைலைட் ஆன இது வந்து மெம்பர்ஷிப்புக்கான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? இதுலேயே உங்களுக்கு தெரியுதா? இதில் வர்றது ஹைலைட்டான ஒரு நம்பர். நீங்கள் ஒரு சும்மா சூப்பராக தரமாக நீங்கள் மாசாக கெஸ்ஸிங் எடுத்துடலாம். உங்களுக்கு புரியுதா? இதை தான் சிம்பிளாக நான் சொல்கிறேன். உங்கள் எல்லா வித்துக்குமே புரியணும், தெரியணும் அப்படின்னு. ஓகேங்களா? இதனால தான், வேற எதுவுமே கிடையாது. ஆனால் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சிறப்பான ஒரு தரமான ஒரு வின்னிங் தான். எஸ்டர்டே நம்மளுடைய ரிசல்ட் ரிவியூவில் நம்ம எப்பயுமே கரெக்டாக தான் கிளியராக பேசுவாங்க. அதனால் இப்போ அடுத்து நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு ஃபாலோவிங் நம்பர், ஒரு பெண்டிங் நம்பர், ஒரு சூப்பரான ஒரு சிறப்பான உங்களுடைய நேர்காணலில் டுடே நம்ம என்னன்றதை பார்த்துருவோம். டுடே பார்க்க போகிறது 24/7/2024 ஒரு 50-50 லாட்டரி கெஸ்ஸிங். இதை வச்சு பார்க்க போகிறோம்னா 50-50 லாட்டரி கெஸ்ஸிங் 247 வச்சோம். எல்லாத்தையுமே வச்சு நம்ம டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான நம்பரை இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு தாங்க நண்பர்களே. இப்போ வாங்க நம்ம ஏ போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 2 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பரை தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபாலோவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 0. ஓகேங்களா? 0 வந்து ஃபாலோவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். ஓகேங்களா? இப்போ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டில் வர்றதுக்கான ஒரு பெண்டிங் நம்பர். ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு பெண்டிங் நம்பர் 4 இருக்குது. ஓகேங்களா? பெண்டிங் நம்பர் இதில் வந்து பின்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? பி இது வந்து பெண்டிங் நம்பர் 4. 0, 4 அதுக்கடுத்து நம்மளுடைய 50-50 லாட்டரிக்குரிய ஹைலைட்டாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பரை தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? அது பார்த்துக்கிட்டேன் 9049. நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது இதுதான் 049.
இது வந்து ஏ போர்டுக்கு அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். இன்னும் 0 நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் வராம இருக்கு. ஓகேங்களா? 0வும் 4ம் இது நமக்கு முக்கியமான ஒரு ஃபாலோவிங் நம்பர். இது வந்து பெண்டிங் நம்பர் 0, 4, 9. ஓகேங்களா? இதான் நம்மளுடைய டுடே ஒரு ஃபாலோவிங் நம்பர். நம்ம நேற்று ஃபாலோ பண்ண 6, 7 சி போர்டு 6, 7ல் 7 உள்ள வந்துருச்சு. 6 வர்றதுக்கான வாய்ப்பு டுடே இருக்கலாம். ஓகேங்களா? அதனால ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு வந்து பெண்டிங் நம்பருக்குரிய வச்சு விளாண்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு குறைஞ்ச அளவில் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அதாவது கேஎலுக்குரிய ஒரு குறைஞ்ச அளவில் ஒரு பெஸ்ட் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க. நீங்கள் ஏதாவது போடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு சலுகைகளை நம்மளுக்கு தெரிஞ்ச இடத்துல உங்களுக்கு வழங்குவதற்கு ஒரு ஏற்பாடு பண்ணலாம். ஓகேங்களா? யார்ட்டையும் காசு கொடுத்து நீங்கள் கெஸ்ஸிங் வாங்க வேண்டாம். ஓகேங்களா? ஏ போர்டு 2 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நம்பர் 049. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பி போர்டு 4 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 24/7/2024 நம்மளுக்கு அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டா 3. ஓகேங்களா? இந்த 3 அதுக்கு அடுத்தாப்புல இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0 நம்மளுக்கு ஃபைனலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு அவுட்புட் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அது 5. ஓகேங்களா? 305 இதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய அதிகபட்ச ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது இதுதான் 305. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா சி போர்டு 7 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர், அதை தான் இப்போ நம்ம தட்டி தூக்க போகிறோம். ஓகேங்களா? அதனால 7 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஹைலைட்டாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 6. ஓகேங்களா? இது வந்து ஃபாலோயிங் அண்டு பெண்டிங் நம்பர். ஓகேங்களா? 6 வந்து ஃபாலோவிங் இருக்குது, பெண்டிங்லேயும் இருக்குது. இதுதான் அந்த மந்த்துக்குரிய ஒரு லாஸ்ட் ஒரு நம்பர். சி போர்டில் இறங்குறதுக்கு ஃபைனலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 6 தான். ஓகேங்களா? அது விட்டாச்சு, அது இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து நம்மளுக்கு 7க்கு 7 இறங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 தான். ஓகேங்களா? இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் சொல்லிக்கலாம். 6 அதிகபட்சம், 7 அண்டு 1 இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னே சொல்லிக்கலாம். அதனால் உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்தாச்சு. உங்களுடைய கெஸ்ஸிங்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஏ போர்டில் ஒரு நம்பர், பி போர்டில் ஒரு நம்பர், சி போர்டில் ஒரு நம்பர் 3 எடுத்து 3 டிஜிட் பாக்ஸை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமான ஒரு நம்பர். உங்களுக்கு ஏதாவது வின்னிங் இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுக்காக ஒரு அதிகபட்சமான ஒரு மெம்பர்ஷிப் பேக்கு உங்களுக்காக ஸ்பான்சர் செய்யப்படும். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் நமக்கு வேண்டும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 50-50 லாட்டரிக்குரிய ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங். இப்போ நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 50-50 லாட்டரிக்குரிய ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? லைவாகவே பார்க்க போகிறோம். ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம அதிகபட்சம் பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 15. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர் 15 அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 37. ஓகேங்களா? 37 64. ஓகேங்களா? 3764 அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 96. ஓகேங்களா? 9675 அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 42. சாரி, இது உங்களுக்கு கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன். 42 ஓகேங்களா?
நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பரில் நம்மளுடைய 50-50 லாட்டரிக்குரிய டுடே அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 153764967542. இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னே சொல்லிக்கலாம். மறக்காமல் உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டுடே அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். ஏன்னா நேற்று பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடியோவில் 247 ரிசல்ட்டில் வீடியோவில் 24 கொடுத்துருக்கோம், மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் 27 கொடுத்துருக்கோம். ஏன்னா இதுவே ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின். நீங்கள் வீடியோலையும் வின் பண்ணலாம், மெம்பர்ஷிப்லையும் வின் பண்ணலாம். ஓகேங்களா? நேற்று நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இதையும் மிங்கிள் பண்ணி ஒரு சூப்பரான டபுள் செட்டு நீங்கள் தரமான ஒரு வின்னிங் தான். உங்களுக்கு எப்பயுமே லாஸ் ஆகாது. நம்மளுடைய முதல் கட்ட எண்ணிக்கை பார்த்துக்கிட்டீங்கன்னா காம்பன்சேஷன் தான் நம்மளுடைய. ஏன்னா அதுக்கான ஒரு வழிபாடு ரொம்பவே முக்கியமாகவே நடக்கும். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன், நம்ம எப்போ எந்த சேனல் மாதிரி கேஷுவலாக கெஸ்ஸிங் எடுக்கிறது கிடையாது. நம்ம 3 மணிக்கு நம்ம இந்த கெஸ்ஸிங் ரிசல்ட்டை பார்த்துட்டோம்னா அதுலேருந்து நம்ம எடுக்கிறது ஒவ்வொரு கெஸ்ஸிங்காக எடுத்து பிரித்து வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோவை போட்டு உங்களுக்கு மார்னிங் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதனால் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு தாங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவும் எப்பயுமே நமக்கு தேவை. ஓகேங்களா? அதனால் பார்த்து கொஞ்சம் கவனமாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அதில் உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும், புரியும். ஓகேங்களா? இப்போ நம்மளுடைய கெஸ்ஸிங் ஏபிஎஸ்சி பிஎஸ்சிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 50-50 லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கில் 153764967542 1 5 3 7 6 4 9 6 7 5 4 2. இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னே சொல்லிக்கலாம். அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு 50-50 லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ், டுடே 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அதிகபட்சமாக 50-50 லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். டுடே நம்மளுக்கு இது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 235. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்பர் 235. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 510. செகண்ட் நம்பர் 510. ஓகேங்களா? இப்போ அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 176. ஓகேங்களா? 176. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 375. 375. அடுத்து பார்த்தீங்கன்னா 182. ஓகேங்களா? 182. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கடுத்து ஃபைனலாக வரக்கூடிய ஒரு அவுட்புட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 579. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான ஒரு நம்பர், முக்கியமான ஒரு அவுட்புட் கூடியவை 235 510 176 375 182 அண்டு 579. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னே சொல்லிக்கலாம். அதுக்கான ஒரு பக்காவான ஒரு மாசான ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் தான் தட்டி நம்ம இன்னைக்கு தூக்கியிருக்கோம். டுடே ஒரு நல்ல ஒரு வின்னிங்காண்டி வெயிட்டிங்கில் இருப்போம். ஒரு வின்னிங் இருந்துச்சுன்னா உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய ஹார்ட்டின் அது மட்டுமே நம்மளுக்கு போதும், வேற ஒன்றும் நம்மளுக்கு வேணாம். ஏன்னா உங்களுடைய வின்னிங்கே நம்மளுடைய வரவேற்பு. ஓகேங்களா? இது மட்டுமே போதும், வேற எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் எனி மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அதை உடனுக்குடனே நம்ம திருத்திக்கிறோம். ஓகேங்களா சார் நண்பர்களே? ஏன்னா எப்பயுமே நமக்கு நண்பர்கள் ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் உங்களை நம்ம நண்பர்களாகவே பார்க்குறோம். ஓகேங்களா? நம்மளுடைய 50-50 லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் 235 510 176 375 182 579. இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னே சொல்லிக்கலாம். அதனால் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஒரு சூப்பரான ஒரு சிறப்பான ஒரு தரமான ஒரு மாசான ஒரு கெஸ்ஸிங். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா 50-50 லாட்டரிக்குரிய ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு அல்டிமேட்டான ஒரு மாசான ஒரு கெஸ்ஸிங் தான் இது. ஆல் போர்டு ABC
எஸ்சிக்கான ஒரு ஆல்போர்டு கெஸிங் டுடே. ஓகேங்களா? அதில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹைலைட்டான வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர், முக்கியமான மாசான ஒரு நம்பர் 5 தான். ஓகேங்களா? 5 நான் இதில் வருது அதில் வருதுன்னு சொல்ல மாட்டேன். ஆல்போர்டா போட்டு சும்மா சூப்பராக ப்ளே பண்ணுங்க. யாரெல்லாம் ஆல்போர்டா ப்ளே பண்ணுறீங்கன்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தயவு செய்து